சார், இன்னைக்கு வேலூர்ல தாவேகா நிர்வாகி கூட்டம் நடந்திருக்கு. அதுல விஜய் எல்லாம் பேசியிருக்காங்க. அழுது துக்கம் தாங்க முடியாம ஒரு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு, அழுதுட்டார் அவரு. நீங்க வேலூர்ல போய் பேசுறீங்க அப்படின்னா, வேலூர் சட்டமன்ற தொகுதி நீங்க அட்ரஸ் பண்றீங்க அப்படின்னா, வேலூர் மாவட்டத்தை அட்ரஸ் பண்றீங்கன்னா, நீங்க ஏன் துரைமுருகனை பத்தி பேசல, நீங்க ஏன் கதிரானந்தை பத்தி பேசல, நீங்க ஏன் மணல் கொள்ளையை பத்தி பேசல கேட்பானா? கேட்க மாட்டாங்களா? எப்போ பார்த்தாலும் திமுக எனக்கு போட்டி, திமுக எனக்கு போட்டி, எல்லாரும் தான் போட்டி, திமுக ஒரு தான் போட்டி. அதிமுக ஆட்சியில் இருக்கு, பாஜக ஆட்சியில் இருக்கு. அண்ணன் சீமான் 2 மணி நேரம் பேசினார். அவர் என்ன எனக்கு திமுக போட்டு, எனக்கு திமுக போட்டு சொன்னார். நான் ஒட்டுமொத்தமாக இந்த மாற்றத்தை ஏற்படுத்தினேன், எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுறாரு. உங்களால் அவரை மாதிரி 2 மணி நேரம் பேசலாம் முடியாது. அட்லீஸ்ட் எழுதி வந்தீங்களே, அந்த எழுதி வந்ததாவது பிரச்சனையை பேசணும் இல்லையா? தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியில் டாஸ்மாக் கடைகள் இருக்காதுன்றதை ஏன் உங்களால் சொல்ல முடியல? போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடுனா அப்போ டாஸ்மார்க்கில் விற்கிறது என்ன, இரும்பு மருந்தா? சாராய கடைகளை திறக்க மாட்டேன், கஞ்சா இதெல்லாம் எல்லா மாநிலம் மாற்றணும்னு சொல்லாமல் நான் போதைப் பொருட்களை ஒழிப்போம் அப்படின்னா, அப்போ நீங்களும் திமுக மாதிரி சாராய கடையை திறந்து வச்சு, மதுபான கடைகளை திறந்து வச்சு டாஸ்மார்க் மூலமாக உங்கள் கவர்மெண்ட் வருமானம் பார்க்கும். நம்ம திருப்பி திமுகவுக்கு எதிராக நான் தான், திமுக எதிராக நான் தானா? நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க திமுகவுக்கு எதிராக? திமுகவுக்கு எதிராக திரு விஜய் அவர்கள் பண்ண போராட்டங்கள் எத்தனை? திரு விஜய் அவர்கள் மக்கள் பிரச்சனைக்கு எத்தனை பேர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு? நான் செய்கிற வேலையை தான் விஜய் செய்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் நானாவது கேமரா முன்னாடி பேசுகிறேன் டெய்லி, அப்படி பார்த்தா நான் விஜய் விட அதிகமான வேலை செய்கிறேன். இங்கே பாருங்க, அவராவது ட்விட்டரில் தான் எழுதுறாரு, நான் ட்விட்டரில் எழுதுறேன், ஃபேஸ்புக்கில் எழுதுறேன், கேமராவில் பேசுகிறேன். அப்போ நான் தான் மக்கள் தலைவர், நான் தான் மக்கள் போராளி. அது கிடையாது. களத்தில் இறங்கணும். அண்ணன் திருமாவை போல ஒரு உழைக்கக்கூடிய ஒரு மனுஷரை நான் பார்த்ததே கிடையாது. அந்த வாழ்க்கையை அவ்வளோ அர்ப்பணிச்சிட்டாரு. சீமான் அண்ணன் பேசுகிறாரு, அவருடைய வியர்வை சட்டை நனைஞ்சு பார்த்தீங்களா? நீங்கள் 2 மணி நேரம் பேசுகிறாரு. ஏன் பேசுகிறாங்க இவங்கெல்லாம்? ஏன் மக்கள் போய் சந்திக்கிறாங்க? ஏன் ஊர் ஊராக போகிறாங்க? சீமான் அண்ணன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊராக போகிறாரு. நாளைக்கு புஷி ஆனந்த் தலைமையில் நாளைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம், நாளைக்கு ஜனநாயக படம் ரிலீஸு. இவனுங்கெல்லாம் எங்கே போவானுங்க? படத்துக்கு தான் போவாங்க கண்டிப்பா. அப்போ ஆர்ப்பாட்டம் புஷி ஆனந்த் தருதா? வர்ற கூட்டம் விஜய்க்கு மட்டும்தானே வருது. விஜய் பார்க்கறதுக்கு மட்டும்தான். விஜய் மேலே நின்னாலும் பார்ப்பானுங்க, கீழே நின்னாலும் பார்ப்பானுங்க, சினிமாவிலாம் பார்ப்பானுங்க. இந்த கூட்டம் ஒரு அரசியல் ஏற்பட்ட கூட்டமே கிடையாது. எனக்கு என்ன விஜய் அவர்கள் தோக்கணும்னு ஆசை. திமுக தோத்துட்டு விஜய் ஆட்சி வந்துட்டு போகலாம், அவங்களை யாரும் கேட்க போறது. ஆனா நீங்க எப்படி என்னவா வருவீங்க? நீங்க நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம். வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணல்ல வழக்கறிஞர் பிரதாப் இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், இன்னைக்கு வேலூர்ல தாவேகா நிர்வாகி கூட்டம் நடந்திருக்கு. அதுல விஜய் எல்லாம் பேசியிருக்காங்க. அதுல டைரக்டா தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி பழைய அரைச்சமாவே அப்படி பேசியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம 2 பேரும் தான் சேர்ந்து பார்த்த ஒரு முழு ஸ்பீச்சை. இன்னைக்கு அழுதுட்டாரு விஜய், பாத்தீங்க இல்லையா? அழுது துக்கம் தாங்க முடியாம ஒரு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு, அழுதுட்டாரு. அவரு உள்ளபடியே பாதிக்கப்பட்டிருக்காரு விஜய். என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டு என்னை கெட்ட வார்த்தை திட்டுறவங்க மக்களை கெட்ட வார்த்தை திட்டுற மாதிரி, என்னை எது சொன்னாலும் மக்களை சொல்ற மாதிரின்னு சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியலில் ஒரு எதிர்கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாத பக்குவமற்ற ஒரு பேச்சாக தான் நான் பார்க்குறேன். நான் ஏன்னா எல்லாரும் தான் பேசுவாங்க. ஏன் ஸ்டாலின் அவர்களை பேசலையா, எடப்பாடி அவர்களை பேசலையா, சீமானை பேசலையா, நான் திருமாவை பேசலையா, ராமதாஸை பேசலையா, அன்புமணி, எல்லாருமே பேசுவாங்க எல்லாருமே. ஆனால் இவர் எல்லாத்தையும் பர்சனலாக எடுத்துக்கிறாரு. ஒருத்தருடைய அரசியல் கருத்தை நம்ம அரசியல் ரீதியாக தான் முரண்படுறோம், தனி மனித தாக்குதல் கிடையாது. இப்போ நம்ம ஸ்டாலின் அவர்களை தனி மனித ரீதியாக நம்ம பேச வேண்டிய அவசியமும் கிடையாது, உதயநிதியை பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. அவங்க வைக்கக்கூடிய அரசியல், திமுக பண்ணக்கூடிய அட்டூழியங்கள், அதை தான் பேசணும். இன்னைக்கு அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரோட துக்கம் தாங்க முடியல. எல்லா தப்புமே நான் இந்த சந்தோஷ் சுப்ரமணியம் படம் பார்த்துறீங்களா? இந்த ஜெயம் ரவி நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஒரு படத்துல. அதுல பார்த்தீங்கன்னா எல்லா தப்பும் நீங்க தான் செஞ்சீங்க அப்படின்ற மாதிரி அந்த அப்பாவை கை காட்டி சொல்லுவார் அவரு. அந்த மாதிரி இன்னைக்கு இவர் எல்லா தப்பும் ஸ்டாலின் நீங்க தான் செஞ்சீங்க அப்படின்ற மாதிரி, ஸ்டாலின் சார் நீங்க தான் செஞ்சீங்க சொல்லியிருக்காரு. எனக்கு ஒரு தரப்புல பார்க்கும்போது, விஜய் பார்க்கும்போது என்னடா விஜய் அவர்கள் சினிமாவில் இவ்வளோ பெரிய ஸ்டாருன்னு சொல்றாங்க, உண்மையா பெரிய ஸ்டார் தான், அதெல்லாம் மாற்றிக்கிறது கிடையாது. ஆனா ஒரு அரசியலை எடுத்துக்கக்கூடிய விதம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்குவமற்ற நிலையா இருக்குது. அவர் கண் கலங்கி அழுறாரு அவர் துக்கம் தாங்க முடியாம. இப்போ கரூர்ல நானா பண்ணேன் அப்படின்னு சொல்லி, கரூர்ல விஜய் தான் குற்றவாளின்னு யாரும் சொல்ல, நானும் சொல்ல. ஆனா பொறுப்பெடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. திமுக அரசுக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்கோ, காவல்துறைக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்கோ, அங்கே மக்களுக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்கோ, அதே அளவு பொறுப்பு உங்களுக்குமே இருக்கு அப்படின்றதா சொல்றது. இவரை யாருன்னா தூக்கி ஒரு ஜெயிலில் போடுங்க, ரிமாண்ட் பண்ணுங்க இவர் அப்படின்லாம் சொல்ல யாரும். ஆனால் அவர் பர்சனலாக எடுத்துக்கிறாரு. முழுக்க இந்த ஸ்பீச் திருப்பி திமுகவுக்கு எதிராக நான் தான், திமுக எதிராக நான் தானா? நீங்க என்ன பண்ணிருக்கீங்க திமுகவுக்கு எதிராக? திமுகவுக்கு எதிராக திரு விஜய் அவர்கள் பண்ண போராட்டங்கள் எத்தனை? திரு விஜய் அவர்கள் மக்கள் பிரச்சனைக்கு எத்தனை பேர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு? சரி, மக்களுக்காக நீங்க என்னென்ன குரல் கொடுத்துருக்கீங்க? ட்விட்டர்ல நான் எழுதுறேன்,
நான் ஃபேஸ்புக்கில் எழுதுறேன், நான் ட்விட்டரில் எழுதுறேன், அப்போ நான் வந்து மக்கள் போராளியா? அப்போ நான் செய்யற வேலையை தான் விஜய் செய்யறாரு. இன்னும் சொல்ல போனா நானாவது கேமரா முன்னாடி பேசுறேன் டெய்லி, அப்படி பார்த்தா நான் விஜய் விட அதிகமான வேலை செய்யறேன். நீங்க பாருங்க, அவராவது ட்விட்டர்ல தான் எழுதுறாரு, நான் ட்விட்டர்ல எழுதுறேன், ஃபேஸ்புக்ல எழுதுறேன், கேமரால பேசுறேன். அப்போ நான் தான் மக்கள் தலைவர், நான் தான் மக்கள் போராளி. அது கிடையாது. களத்துல இறங்கணும். காலையில இருந்து நைட்டு வரைக்கும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை துறந்து விட்டு இங்க மக்களுக்காக இருக்கக்கூடிய எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. எனக்கு அண்ணன் திருமாவர்கள் மீது எவ்வளவு விமர்சனங்கள், நான் சொல்லக்கூடியது அவர் அரசியல் மீது கூட்டணி விமர்சனம் இருக்கலாம். ஆனால் அண்ணன் திருமாவை போல ஒரு உழைக்கக்கூடிய ஒரு மனுஷரை நான் பார்த்ததே கிடையாது. அந்த வாழ்க்கையை அவ்வளோ அர்ப்பணிச்சிட்டாரு. சீமான் அண்ணன் பேசுறாரு, அவருடைய வியர்வை சட்டை நனைஞ்சு பார்த்தீங்களா? நீங்கள் 2 மணி நேரம் பேசுறாரு. ஏன் பேசுறாங்க இவங்கெல்லாம்? ஏன் மக்கள் போய் சந்திக்கிறாங்க? ஏன் ஊர் ஊராக போறாங்க? சீமான் அண்ணன் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊராக போறாரு. இந்த மாநாட்டுக்கெல்லாம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா பல கிராமங்களுக்கு சென்று பல இடங்களை சென்று போய் சந்திக்கிறாரு. ஏன் போறாங்க? அப்போ அண்ணன் சீமான், அண்ணன் திருமா, ஈவன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுமே கூட்டத்துக்கெல்லாம் போறாரு. அப்போ இவங்கெல்லாம் மக்களோடு இருக்கிறதா மக்கள் உணர்வாங்களா? வெறுமனையா வந்து ஒரு கேரவன் மேலே ஏறி ஒரு ஷோ பண்ணிட்டு போறேன் உங்களை வந்து மதிப்பாங்களா? யாரும் மக்கள் பார்ப்பாங்க? இவனுங்க திருந்தாத கூட்டம் தாவேக்கா கூட்டமா இருக்கு. இப்போ வரும்பொழுது பார்த்தீங்கன்னா 2 பேர் கீழே விழுந்திருக்கானுங்க. பைக்ல அந்த வண்டி பின்னாடி வந்து விழுந்திருக்கானுங்க. கீழே விழுந்து எழுந்து அப்போ கூட கத்துறான் தலைவான்னு சொல்லிட்டு. இப்போ விஜய் நான் ஒரு விஷயத்துல பாராட்டுற, போகும்போது கையெழுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு என் பின்னாடி வராதிங்கடா, நான் போறதுக்கு 4 மணி நேரம் ஆகுதுடா, நீங்க வந்து அடிப்படை சாகிறதுக்கு என்ன கேள்வி கேட்கறாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் உண்மையை பாராட்டுறேன். விஜய் வந்து நீங்க நல்ல வேலை சொன்னீங்க. ஆனா அரசியல் ரீதியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ பொதுவா விஜய் அவர்கள் வந்து ஒரு ஸ்டார்ன்றதுனால ஓட்டு போடுவீங்க. இப்போ உங்க ஊர் பக்கத்துல விஜய் வர நீங்க பாப்பீங்க தானே போயிட்டு. நானும் நேரம் கிடைச்சா பார்ப்பேன். ஆனா அதுக்காக அப்படியே கூட்டத்துல முண்டி அடிச்சுக்கிட்டு மேலே ஏறி கீழே இறங்கி அப்படிலாம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் நம்மள மாதிரி 2 காலு 2 கை கூட ஒரு மனுஷன் தான். உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதா இருக்கும், வாய் இருக்கும், மூக்கு இருக்கும், அவ்வளவுதான். ஒரு நமக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா அப்படிலாம் வந்து பார்க்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. ஆனா இவனுங்க அப்படிதான் இருக்கானுங்க. விஜய் அவர்கள் பேசுறது அவனுக்கு புரிதோ இல்லையோ விசில் அடிக்கிறானுங்க. ஒவ்வொரு ஸ்பீச்சுக்கும் விசில்ன்ற மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் விசில் அடிச்சுட்டு இருக்கானுங்க. அந்த கூட்டம் அப்படி இருக்கிறத விஜய் விரும்புறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவங்க விசில் அடிச்சுட்டே தான் இருக்கணும் அப்படின்றத விஜய் வந்து விரும்புறாரு. இந்த வேலூர் ஸ்பீச் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது தொடர்ந்து அரைச்சமாவை அரைக்கிறது தான். என்ன அரைச்சாரோ அதே தான் வந்து அரைக்கிறாரு. இன்னைக்கு ஒரு கட்டம் போயிட்டு கண் கலங்குறாரு, அழறாரு, துக்கம் தொண்டையை அடைக்குது. ஈவன் அதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு வந்து இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஒரு மனுஷனுக்கு அதெல்லாம் இருக்கவே கூடாதெல்லாம் நான் சொல்லலை. அதெல்லாம் இருக்கலாம் தான். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் பர்சனலாக எடுத்துக்கிறீங்க. என்ன அசியசியமாக திட்டுற, உங்களை திட்டல, அது விஜய் என்ற ஒரு நபரை திட்டல. நீங்கள் கொண்டு போகணும்னு அரசியல் விமர்சனம் பண்ணுறாங்க. கரூர் இன்சிடென்ட்டை மென்ஷன் பண்றீங்கன்னா கரூர் இன்சிடென்ட்ல உங்க பங்களிப்பு என்ன? நீங்க என்ன பண்ணீங்க அங்க? ஆனா அங்க அவர் மேலயுமே கொஞ்சம் தப்பு இருக்குல்ல. சொன்ன டைமிங்க்கு வரல. அவர் மேல கொஞ்சம் தப்பு இல்லமா, பாதி தப்பு அவர் மேலதான் இருக்கு. இல்ல அவர் மேலேயும் தப்புகள்னு ஒண்ணு இருக்கு. அதை அவர் ஏத்துக்கவே மாட்டாரு. இப்போ விஜய் அவர்கள் வந்து அந்த இறந்து போன குடும்பத்தை சார்ந்தவர்களை வந்து ரெசார்ட்ல கூப்பிட்டு சந்திச்சார் இல்லையா? அப்ப சந்திச்சவங்க என்ன சொன்னாங்கன்னா, விஜய் எங்க காலில் விழுந்துட்டாரு, எங்க காலில் வந்து கதறி கதறி அழுதாரு விஜய், அப்படியே நீங்க என்ன வேணா பண்றீங்கம்மா அப்படின்ற அளவுக்கு சொன்னாரு. நாங்க வந்து விஜய் அந்த இடத்துல அடிச்சா கூட கேட்கறதுக்கு யாரும் ஆள் கிடையாது, அப்படியே எங்க காலில் விழுந்து கெஞ்சி கதறினாரு. அந்த அளவுக்குலாம் உங்ககிட்ட யாரும் எதிர்பார்க்கல. நீங்க வந்து கெஞ்சணும், அழணும், கதறணும்லாம் யாரும் எதிர்பார்க்கல. குறைந்தபட்ச மனசாட்சி. நம்மளை பார்க்க வந்திருக்காங்க, இறந்து போயிட்டாங்க, ஒரு விபத்து தான். அந்த விபத்துக்கு நம்ம பொறுப்பேற்கத்தவங்க தான். உடனே திமுக காரன் உள்ள வந்துட்டான், செந்தில் பாலாஜி உள்ள வந்துட்டாங்க, அருவாயத்து வெட்டிட்டாங்கன்னா என்னடா அவ்வளோ பேர் வந்து முட்டாள்களா? இது ரொம்ப மோசமானது. இது வந்து ஒரு இவங்க சினிமாவிலே இருக்கிறாங்கல்ல, அந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னா அவன் உள்ள வந்துட்டான், இவன் உள்ள வந்துட்டான், வெட்டிட்டான்னு பேசுறதுனால அந்த மைண்ட் செட்டுக்குள்ள நம்புறாங்க உள்ள வந்துட்டு இருப்பாங்க சொல்லிட்டு. விபத்து, பெரும் விபத்து, தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் அப்போ தவிர்க்க முடியலையே. போன முறை ஒரு வட இந்திய சார்ந்த ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு. இன்னைக்கு யாரும் இல்லை, அதுக்கு சந்தோஷப்படுறோம் நம்ம. அப்போ கூட விழுந்தாங்க, 2 பேர் விழுந்தாங்க. அதனால தான் கையெழுத்து கும்பிட்டு போறாரு. இப்போ வேலூருக்கு வராரு அப்படின்னா வேலூர் தொகுதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பேசணுமா வேணாவா? கண்டிப்பா. வேலூர் தொகுதி யாரு தெரியுங்களா? துரைமுருகன் அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டை, மணல் குற்றச்சாட்டை நீங்களும் நானும் சொல்ல, அவங்க மகன் பண்ணக்கூடியதை நீங்களும் நானும் சொல்ல, எதிர்கட்சி சொல்ல. கதிரானந்த் பண்ணக்கூடிய கொள்ளையை அந்த கட்சியை சார்ந்த குடியாத்த குமரன் சொல்றாரு. அண்ணா நீங்க எந்த நேரத்துல என்ன பண்ணீங்க தெரியல, ஒரு பிள்ளையை பெத்து போட்டு வச்சுக்கிறீங்க, இவர் பண்ற ஊழல்ல வந்து கட்சி கூட ஒரு ரூபாய் தரமாட்டுறாரு, எல்லா துட்டையும் இவரே எடுத்துக்கிறாரு, ஊழல் பண்ணுங்க. ஆதோஜனம் சொன்ன மாதிரி தான், ஊழல் பண்ணுங்க, தப்பு இல்லை, மக்களை சாகச்சு ஊழல் பண்ணாதீங்கன்னு சொன்ன மாதிரி இவர் சொல்றாரு. கதிரானந்த் ஒரு முக்கியமான ஒரு நபர், எம்பி.
துரைமுருகன் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய கொள்ளை எப்படி சொல்றா, முதல் லிஸ்ட்ல மணல் கொள்ளை இருக்கு. நீங்க கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. 1000 கோடி 2000 கோடி கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. இன்னைக்கு கூட்டணி கட்சிகள்லாம் பணம் கொடுக்குறாங்கல்ல, திமுகவோட ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுமே மணல் கொள்ளையிலிருந்து பணம் வாங்குறாங்க. இது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. எல்லா கட்சியும் வாங்குறாங்க, எல்லா இதுலையும் கட்டிங் வருது. ஒவ்வொரு கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களுக்கும் போகும், எம்பிக்கும் வந்து போகும். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்க வேலூர்ல போய் பேசுறீங்க அப்படின்னா, வேலூர் சட்டமன்ற தொகுதி நீங்க அட்ரஸ் பண்றீங்க அப்படின்னா, வேலூர் மாவட்டத்தை அட்ரஸ் பண்றீங்கன்னா, நீங்க ஏன் வந்து துரைமுருகனை பத்தி பேசல, நீங்க ஏன் கதிரானந்தை பத்தி பேசல, நீங்க ஏன் வந்து மணல் கொள்ளையை பத்தி பேசல? கேட்பானா கேட்க மாட்டாங்களா? எப்ப பார்த்தாலும் திமுக எனக்கு போட்டி, திமுக எனக்கு போட்டி, எல்லாரும் தான் போட்டி, திமுக தான் போட்டி. அதிமுக ஆட்சியில் இருக்கு, பாஜக ஆட்சியில் இருக்கு. அண்ணன் சீமான் 2 மணி நேரம் பேசினாரு. அவர் என்ன வந்து எனக்கு திமுக போட்டு, எனக்கு திமுக போட்டு சொன்னாரு. நான் ஒட்டுமொத்தமாக இந்த மாற்றத்தை ஏற்படுத்தினேன், எல்லாத்தையும் லிஸ்ட் பண்றாரு. உங்களால அவரை மாதிரி 2 மணி நேரம் பேசலாம் முடியாது. அட்லீஸ்ட் எழுதி வந்தீங்களே, அந்த எழுதி வந்ததாவது பிரச்சனையை பேசணும் இல்லையா? என்ன திட்டானுங்க, என்ன கேட்கறானுங்க, இது பண்றாங்க, சின்ன குழந்தை மாதிரி குழம்பிட்டு இருக்காரு அவரு. ஆனா அழும்போது எனக்கே கஷ்டமா இருந்துச்சு. நல்லா இருந்தாலும் நம்ம சினிமாவில் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த பாட்டில் டான்ஸ்லான்னு ஒரு நபர், நல்லா பயங்கர ஸ்டைலாக மாசாத ஒரு நபர் வந்து அழும்போது நமக்கே கஷ்டமா இருக்குது. ஏன் விஜய், ஏன் அண்ணா விஜய், அண்ணா தான் நமக்கு ஏன் விஜய் என்ன அழுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும்லாம் தோணுது. துக்கம் தொண்டை அடிச்சுட்டு அழுது. சரி அப்படி அழுதாவது தீர்த்துருங்க, அப்பயாவது நம்ம திருந்துட்டோம். போகும்போது கையெழுத்து கும்பிட்டு போனார்ல, தயவு செஞ்சு பின்னாடி வராதிங்கன்னா 4 மணி நேரம் அதில் போகிறதுக்கு, நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் 8 மணி நேரம் ஆகலாம், எப்படா போய் சேரதுன்ற மாதிரி சொல்கிறார் இல்லையா? ஸோ அது பார்த்தேன். இந்த வேலூர் ஸ்பீச் வந்து ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது, எப்பவுமே பெருசாக தான் இருக்காது. இன்னைக்கு ரொம்ப படுமோசமாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்னென்னா, குறைந்தபட்சம் அந்த தொகுதியினுடைய பிரச்சனை கூட அட்ரஸ் பண்ணாமல் நீங்கள் எப்படி ஒரு இடத்துல வந்து பேசுவீங்கன்னு தெரில. இப்போ மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடணும்னா, இந்த எம்எல்ஏ இதை தவறுலாம் பண்ணியிருக்காரு, நான் நிற்க வைக்கிற எம்எல்ஏ இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, இல்லை ஏன் கட்சிக்காரர் பண்ண மாட்டாங்க, மிஸ் போட்டிங்களா? இல்லை. பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, போதை இல்லா தமிழ்நாடு இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் வாக்குறுதிகள்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நிறைவேற்றுவார்னு நினைக்கிறீங்களா? இது வந்து எல்லாரும் சொல்றது, ஒவ்வொன்றா எடுத்துக்கலாமா? போதை இல்லா தமிழ்நாடு சொல்றாரு. ஏன் திரு விஜய் வாயிலிருந்து டாஸ்மார்க் முழுவதும் ஏன் வரல? வந்துச்சா? இது வரைக்கும் வந்திருக்கா? தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியில் டாஸ்மார்க் கடைகள் இருக்காதுன்றதை ஏன் உங்களால் சொல்ல முடியல? போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடுனா அப்போ டாஸ்மார்க்ல விற்கிறது என்ன? இரும்பு மருந்தா, இல்லை வந்து ஜுரத்துக்கு ஊத்துற மருந்தா, என்ன மருந்து அது? சொட்டு நீர் என்னது அது? அதுவும் போதை தான், அது சாராயம் தானே. அப்போ மதுக்கடைகளை மூடுவேன், சாராய கடைகளை திறக்க மாட்டேன், கஞ்சா இதெல்லாம் எல்லா மாநிலம் மாற்றணும்னு சொல்லாம நான் போதைப் பொருட்களை ஒழிப்பேன் அப்படின்னா, அப்போ நீங்களும் திமுக மாதிரி சாராய கடையை திறந்து வச்சு, மதுபான கடைகளை திறந்து வச்சு டாஸ்மார்க் மூலமா உங்க கவர்மெண்ட் வருமானம் பார்க்கும். நாளைக்கு நீங்க ஆட்சிக்கு தப்பி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கும் மேஜர் வருமானம் எதுனா டாஸ்மார்க். அப்போ டாஸ்மார்க்கை மூடுவன்னு உங்க வாயிலிருந்து வர மாட்டுதுன்னா நீங்க திமுகவுக்கு மாற்று கிடையாது, நீங்க ஒரு ஏமாற்று. ஏன் நீங்க சொல்ல முடியல உங்களால? பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, ரெஸ்ட் ரூமை ஒழுங்குபடுத்தி கொடுவேன், கதவு சரி பண்ணுவேன், எல்லாம் தேவைதான். ஆனா எல்லாரும் சொல்றது இது. எல்லாருமே வந்து மக்களுக்கு சொல்லும் பொழுது நல்ல கல்வி, வேலை வாய்ப்பு இதெல்லாம் சொல்லுவாங்க, யாரும் சொல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுடைய ஆட்சி வரைவு எப்படி இருக்கும்? இப்போ அவர் ஒன்று சொல்கிறார் இல்லையா, என்னால் வந்து உங்களை எல்லாரும் வந்து உங்கள் ஊரில் சந்திக்கணும் தான் ஆசை, ஆனால் வர முடியல, தடுக்கிறாங்க ஒடுக்குறாங்க. டெஃபினட்டாக தடுக்கிறாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நாளைக்கு நம்ம ஆட்சி வந்து அமைஞ்ச உடனே ஒவ்வொரு கிராமத்துக்கும் இந்த விஜய் வரும்னு சொல்கிறார். இவராக வருவார்? இறந்து போனவங்களும் வீட்டுக்கு வர வைக்கிறார். இவர் எப்படி வருவார்? நீங்க அந்த நட்சத்திரம் என்ற அந்த அந்த அந்தஸ்துலேருந்து இறங்க மாட்டீங்க. ஒரு காலத்துல சரத்குமார் நட்சத்திரம் தான், ராமராஜன் பெரிய நட்சத்திரம், பாக்கியராஜன் பெரிய நட்சத்திரம், இவங்க சொல்ற மாதிரி. இன்னைக்கு அவரெல்லாம் தெருவில் நடந்து போனா யாரும் பார்க்க கூட மாட்டாங்க, வணக்கம் வாப்பான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ நீங்க அந்த இடத்துல இருந்து இறங்கி வந்தாதான் பார்ப்பாங்க. எத்தனை நாளைக்கு நீங்க வந்து அப்படியே அங்கேயே உட்காந்துட்டு இருந்து பனையூர்லயே உட்காந்துருந்தா எப்படி உங்களை பார்ப்போம்? இப்படிதான் இருப்பானுங்க. நாம் தமிழ் கட்சியில கூட்டம் நடந்துச்சு. இவனுங்களை மாதிரி துண்டு தூக்கி மேலே சுற்றிக்கிட்டு கத்திக்கிட்டு எதனா ஒரு கிளிப் பார்த்தீங்களா? இல்லை. இவனுங்க அத்தனை பேரும் அதுதான் பண்ணுறானுங்க. முதல்ல அந்த துண்டுன்னா என்ன, அந்த துண்டுக்கான வேல்யூ என்ன, அந்த கலர் என்ன சொல்லுது, எதுவுமே தெரியல. அது நாம் தமிழ் கட்சியை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண ஒன்று தான் இவங்க டிவிக்கு எவ்வளோ துண்டு. கொள்கையும் சொந்தமாக வைக்க மாட்டாங்க, துண்டும் கொள்கையாக சொந்தமாக வைக்க மாட்டாங்க, தலைவர்களையும் கடன் வாங்கிக்கிறாங்க. இப்போ சொன்னார், இப்போ பேசுகிறார் அவர், எம்ஜிஆருடைய ஆட்சி வந்து நல்ல ஆட்சி. எம்ஜிஆருடைய ஆட்சி நல்ல ஆட்சி தான் கிடையாது. எம்ஜிஆருடைய ஆட்சி அப்படின்றது பொருளாதாரத்தில் நலிவுற்றவர்களுக்கு இப்போ கொண்டு வந்திருக்காங்கல்ல, இந்த ஏழைப்பட்டவங்களாம் இடஒதுக்கீடு தர சொல்லிட்டு அதை வந்து எம்ஜிஆர் கொண்டு வந்தார். அந்த கான்செப்டை ஒருத்தன் கொண்டு வரானால அவங்களுக்கு வந்து சமூக நீதி பார்வை இல்லைன்னு அர்த்தம். அவர் வந்து இந்த எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அன்னைக்கு அவர் ஒரு ரிசர்வேஷன் கொண்டு வந்தார், பொருளாதார அடிப்படையில் கொடுக்கலாம் சொல்லிட்டு.
நடந்த பாராளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சாரு எம்ஜிஆர். அவர் சட்டமன்றத்தில் தான் தோற்கல, அப்புறமா அதை வந்து கைவிட்டார். அப்போ நீங்க எதை உங்களுக்கு வந்து ஒரு அளவுகோலா தெரியுது? அண்ணாவுடைய ஆட்சி சூப்பர்ன்றீங்க, காமராஜருடைய ஆட்சி சூப்பர்ன்றீங்க. இப்போ என்ன சிக்கல்னா, அவர் வாயிலிருந்து ஜெயலலிதா கருணாநிதினு சொன்னா நம்மளுக்கு எதனா நம்மளை பார்த்து என்ன சொல்லுவானுங்க? கிட்டத்தட்ட ஜெயலலிதா அவர்களுமே கிட்டத்தட்ட புகழ்படுறாரு. செங்கோட்டையன் வந்து நேற்றுலேருந்தும் இன்னிலிருந்தும் தெரியல, அம்மாவுடைய படத்தை வந்து பாக்கெட்லேருந்து எடுத்துட்டு ஐயா விஜயுடைய படத்தை வந்து பாக்கெட்லேருந்து வச்சுட்டாராம். அப்போ ஜெயலலிதா கருணாநிதி ஆட்சி வந்து ஊழல் ஆட்சின்னு உங்க வாயால சொல்ல முடியுமா? ஸ்டாலின் அவர்கள் சொல்றீங்க இல்லையா? அப்போ ஜெயலலிதா அவருடைய ஆட்சி வந்து ஊழல் ஆட்சி இல்லையா? கருணாநிதி அவருடைய ஆட்சி வந்து ஊழல் ஆட்சி இல்லையா? நீங்க குளோரிஃபை பண்றீங்க. அப்போ ஸ்டாலினுடைய ஆட்சி ஊழல் ஆட்சி என்று சொன்னால் கருணாநிதி ஆட்சி என்ன, ஜெயலலிதாவுடைய ஆட்சி என்ன, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி என்ன சொல்லணும் இல்லையா? நீங்க மாற்று தானங்க. எல்லாரும் சேர்ந்து ஒருத்தன் அடிக்கிறாங்க. ஏன்னா ஜல்லிக்கட்டு காலை கதை ஒன்று சொன்னார் இல்லையா? இவர் தான் அந்த சின்ன பையனா, சின்ன பையன் கூட்டு போயிட்டு புல்லு கொடுத்தாராம், அப்படியே சாஃப்ட் ஆயிட்டாங்களா? இது என்ன வேணுமோ அதை கொடுத்தா போதும் அப்படிங்க. அப்ப நீங்க என்ன மக்களுக்கு என்ன கொடுப்பீங்க? நீங்க புல்லு கொடுப்பீங்கன்னா என்ன கொடுப்பீங்க நீங்க? இந்த நரேஷன் தப்பா இருக்காது. எல்லாரும் வந்து அப்படியே மோதி பார்க்குறாங்களா? என்னன்னா எனக்கு அந்த சினிமாவிலேருந்து வெளியே வர மாட்டாரு. அவரு சினிமாவிலிருந்து இறங்கவே மாட்டாரு. அதே மைண்ட் செட்ல அவனை அடிச்சிடலாம், அவனை தூக்கிடலாம், ரஜினிகாந்த் அவர்கள் மாதிரி அவனை தூக்கு, அவனை புடுற, அவனை ஏத்துறா அப்படின்ற மாதிரி இவர் அந்த மைண்ட் செட்லயே இருக்காரு. இறங்கியே வர மாட்டாரு. ஸோ இந்த வாக்குறுதிக்கு வரலாம். நம்ம இந்த வாக்குறுதிகள் வந்து கொடுக்கும் பொழுது அதுல ஒரு டிஃபரன்சியேஷனே இல்லையே. போதைப் பொருட்கள் ஒழிக்கிறதுல உங்களுடைய மாற்று என்ன? நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி, போதைப் பொருளை ஒழிக்கிறதுனா ஒரே நாளில் டக்குன்னு டாஸ்மார்க்கெல்லாம் மூடிட்டா அப்போ அந்த குடிகாரன் என்ன பண்ணுவானுங்க? நீங்கள் ஒரு மறுவாழ்வு முகாம் வைக்கணும், அவங்களுக்கான சீர்படுத்தல் நீங்கள் நடத்தணும். இது எதுவுமே நீங்கள் சொல்லாமல் அதை பண்ணு இது பண்ணு சொல்லிட்டு போகிறாரு. எல்லாருமே வந்து நல்ல கல்வி, வேலை வாய்ப்பு எல்லாமே சொல்கிறாங்க. 50 வருஷமாக நம்மளை வந்து திமுக அதிமுக ஆட்சி செய்கிறாங்க. ஒவ்வொரு முறை தேர்தல் வாக்குறுதி என்ன சொல்கிறாங்க? சுத்தமான குடிநீர் வழங்குவோம், நல்ல சாலை வசதிகளை கொடுப்போம், தரமான பள்ளிக்கூடங்களை மேம்படுத்தும். அப்போ 50 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு இருக்கு இல்லையா? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க 50 வருஷமா? ஒவ்வொரு முறையும் நீ சொல்லுவேன், உனக்கு வந்து ஓட்டு போடணும். அப்போ அதை நீ சொல்ற. இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றே இல்லை. அந்த ஒரு கதாநாயக பிம்பத்தோடு போயிட்டு நம்ம கை தட்டு வாங்கலாம், நம்ம பேசினா கிளாப் பண்ணலாம், அந்த பிம்பத்தோடு இருக்கார தவிர இவர் வந்து மாற்றே கிடையாது. இவர் சொல்லிய திட்டங்கள் எல்லாருமே சொன்னதுதான். இது வந்து புதுசா ஒண்ணுமே கிடையாது. நீங்க அன்புமணி அல்லது பாமக இவங்களுடைய ஒரு முக்கியமான கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கடைகளை மூடுறது. நான் பாமக பார்த்தீங்கன்னா அவங்க தலித் மக்களுக்கும் ஒரு கேஸ்ட் சிஸ்டம் உருவாக்குற ஒரு கட்சி தான் என்னுடைய மைண்ட் செட்டில். இது வரைக்கும் நான் மாற்றிக்கலாம் மாட்டேன். ஆனால் அந்த பாமக டாஸ்மாக் ஒழிப்புல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. நான் அதை இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பாமகவினுடைய கொள்கையில அரசியல எனக்கு உடன்பாடே கிடையாது. நான் ரொம்ப வெறுக்கிறேன் அந்த கட்சியை. ஆனால் அதே சேம் டைம் அந்த கட்சி டாஸ்மாக் கூடிய விஷயங்களை போதைப் பொருட்களை ஒழிக்கணுன்றதுல ரொம்ப கூர்மையாக இருக்காங்க. புகைப்படத்தில் சின்னதாக வந்து ஒரு சிகரெட் காய்ச்சி வந்தால் கூட உடனே அன்புமணி கிட்ட ராமதாஸ் கிட்ட லெட்டர் போகும், அதை எடுங்க. விஜய்க்கே பல முறை போயிருக்கு, பயங்கரமாக போயிருக்கு விஜய் அவர்களுக்கு. அப்போ போதைப் பொருட்களில் இளைஞர்கள் பாழாகக்கூடாதுன்றது ஒரு கிளாரிட்டி இருக்குது பாமக கிட்டத்தட்ட சுற்றுச்சூழல் கொடுத்துமே ஒரு கிளாரிட்டி வந்திருக்கு. நாம் தமிழ் கட்சிக்கு நம்ம சொல்லவே தேவையில்லை. பண்பாடு ரீதியாக, சுற்றுச்சூழல் ரீதியாக எல்லாத்துலேயுமே ஒரு கிளாரிட்டி இருக்குது. இவங்ககிட்ட என்ன கிளாரிட்டி இருக்குது? மாற்றம். என்ன மாற்றம்? என்ன திமுக மாற்றம்னா எப்படி மாற்றாவீங்க நீங்க? என்ன இருக்கு உங்ககிட்ட? திமுக காரன் எவ்வளோதான் குடிச்சிட்டு இருந்தாலும், எவ்வளோதான் போதையில் இருந்தாலும் அவன் துண்டை அவன் கீழே போட மாட்டான். உங்களால் துண்டை தூக்கி போறான்னு நீ மேலே நடந்து போறீங்க. அப்போ அவனை வந்து ஜெயிச்சிருக்கீங்களா? நீங்க எப்படி ஜெயிக்க முடியும்? ஒரு கிளாரிட்டி இருக்கணும், ஒரு திட்டம் இருக்கணும், ஒரு நீண்ட கால உழைப்பு இருக்கணும். என்ன சொல்கிறேன், விஜய் வந்து சிஎம் ஆகக்கூடாதான் நான் சொல்ல, அது மக்கள் விருப்பம். ஓட்டு போட்டால் யாருன்னா சிஎம் ஆக்கலாம். என்ன மேனுஃபேக்சர் வச்சு நீங்கள் வந்து ஜெயிப்பீங்க? எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க? நீங்கள் இந்த துண்டு சுத்துற கூட்டத்தை கூட்டு சட்டமன்றத்துக்கு போகிறீங்களா? நீங்கள் எப்படிங்க அதை பண்ண முடியும்? எல்லாருமே ரசிகர் மன்றத்தில் வந்து இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அந்த ஒரு தலைவர் படத்தை பார்க்கணும். நாளைக்கு விஜய் அவர்கள் கட்சியோ இல்லை விஜய் விட்டுருங்க, நீங்கள் விஜய் எங்கே போனாலும் வந்துடுவானுங்க. நாளைக்கு புஷியானந்த் தலைமையில் நாளைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம், நாளைக்கு ஜனநாயக படம் ரிலீஸு. இவனுங்க எல்லாம் எங்கே போவானுங்க? படத்துக்கு தான் போவாங்க கண்டிப்பா. அப்போ ஆர்ப்பாட்டம் புஷியானந்து தருதா? வர்ற கூட்டம் வந்து விஜய்க்கு மட்டும்தானே வருது. விஜய் பார்க்கறதுக்கு மட்டும்தான். விஜய் வந்து மேலே நின்னாலும் பார்ப்பானுங்க, கீழே நின்னாலும் பார்ப்பானுங்க, சினிமாவிலாம் பார்ப்பானுங்க. இந்த கூட்டம் வந்து ஒரு அரசியல் ஏற்பட்ட கூட்டமே கிடையாது. எனக்கு என்ன விஜய் அவர்கள் வந்து தோக்கணும்னு ஆசை. திமுக வந்து தோத்துட்டு விஜய் ஆட்சி வந்தா வந்துட்டு போகலாம், உங்களை யாரும் கேட்க போறது. ஆனா நீங்க எப்படி என்னவா வருவீங்க? நீங்க உங்க கூட இருக்கிற ஆட்கள்லாம் பயங்கரமா இருக்கிறாங்களே. ஆதவர்ஜனா சொல்றாரு, எனக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆதவர்ஜனா பஸ்ல போனாராம். பஸ்ல போகும்போது என்ன பண்ணாங்களாம், விசில் சின்னத்தை வந்து எப்படி பரப்புறதுக்காக ஒரு கதை சொல்றாரு. விசில் சின்னத்தை வந்து பரப்புறதுக்காக இவங்க பாட்டு பரப்புறது கிடையாதான்,
தமிழ்நாடே பரப்புதா விசில் சின்னத்தை. எப்படி பரப்புதுன்னா கண்ட்ராக்டர் ஒவ்வொரு ஸ்டாப்பிங் விசில் அடிக்கிறாராம். எத்தனை நாள்லாம் பண்ணிதான் கண்ட்ராக்டர்லாம். பஸ் எடுத்து என்னமா பண்ணுவாங்க? விசில் தான் அடிப்பாங்க. இந்த மாதிரி கதைகளை வச்சு நம்ம என்ன சொல்றது? எப்படி இந்த ஒரு மனநலம் குன்றி கூட இவ்வளோ பேசுவாங்கன்னு தெரியல எனக்கு. கண்ட்ராக்டர் விசில் அடிக்கலாம், விசில் சின்ன வளர்ந்துருதான். காலங்காலமாக விசில் இருக்குது, காலங்காலமாக விசில் வச்சுட்டு இருக்காங்க. அப்போ டெய்லி உதயசூரியன் காலையில் உதிக்குது. அப்போ உதயசூரியன் சின்னத்தை டெய்லி திமுக பரப்பிட்டு இருக்கா? அப்போ போகிற வழியெல்லாம் ரெட்டலை இருக்குது, அப்போ ரெட்டலை பரப்பிட்டு இருக்கா? இதெல்லாம் என்ன மைண்ட் செட்? இப்போ இவங்கெல்லாம் தான் இவருக்கான நிர்வாகிகள். இவங்களெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா கல்வித்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆக போறாருன்னா நாடு எப்படி ஆகும்? திமுக யோகியம் இல்லை, திமுக சரியில்லை, திமுக ஊழல் கட்சி, எல்லா கட்சின்னு சொல்றோன்னா உங்க கூட இருக்கலாம் உத்தமர்களா? செங்கோட்டையன் மீது வாச்சாத்தின் மீது நடத்தப்பட்ட அந்த அக்கிரமத்திற்கான மூல காரணம் செங்கோட்டையன். அப்போ அந்த தியாகி, அவர் செங்கோட்டையன் தியாகி ஆயிட்டாரா? ரொம்ப மோசமான ஆட்களை உள்ள வச்சுட்டு நான் மாற்று கொடுக்க போறேன்னா நீங்க வேணா மாற்று ஒரு நபரா இருப்பீங்க. உங்க மேலேயே வரி கட்டல சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. முதல்ல அந்த வரியை போய் கட்டுறது பாருங்க. தப்பு என்னைக்கு போனாலும் தப்பு தான். நான் அப்போ வரி கட்டலை, எனக்கு லேட்டாக நீங்கள் கேட்டீங்க, அதனால் வரி கட்ட மாட்டேன். அப்போல்லாம் அது மக்களை நீங்கள் ஏய்ப்பது, அரசாங்கத்தை நீங்கள் ஏமாற்றுவது. முதல்ல அந்த வரியை கட்டுங்க, அப்புறமா திமுக சவால் விடுங்க. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.